இன்றைக்கி நம்ம வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எக் நூடுல்ஸு. அதுக்கு வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நூடுல்ஸ் வந்து வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். உப்பும் கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் 3 முட்டை வந்து உடச்சி வச்சுக்கிறேன். முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. கொடை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கோஸ் எல்லாம் வந்து இது மாதிரி பொடியாக சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிங்க வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச நூடுல்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோயா சாஸ். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.